முக்கிய செய்திகள். டெல்லியில் ராணுவ புரட்சியா? மத்திய அரசு மறுப்பு. ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள் விளக்கம் தருமாறு ராணுவத்திற்கு எம்பிக்கள் குழு கெடு. தமிழகம் எங்கும் நகைக்கடைகள் அடைப்பு. தங்கத்தின் மீதான வரி உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தல். தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர், மருத்துவ நிபுணர் உட்பட 6 பேருக்கு பத்ம விருதுகள் குடியரசுத் தலைவர் வழங்கினார். தமிழ் திரைப்படத்திற்கென புதிய அமைப்பை உருவாக்க திட்டம். சென்னையில் நடைபெற்ற தயாரிப்பாளர்கள் சங்க கூட்டத்தில் முடிவு. வணக்கம். விரிவான செய்திகள். டெல்லியில் ராணுவப் படை குவிக்கப்பட்ட விவகாரம் குறித்து பாதுகாப்பு செயலரிடம் நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணை நடத்தியுள்ளது. ராணுவ தளபதி வி.கே. சிங் வயது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நேரத்தில் மத்திய அரசை மிரட்டுவதற்காக தலைநகர் டெல்லி அருகே ராணுவ படைகள் பெருமளவில் குவிக்கப்பட்டதாக முன்னணி பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இதனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி மறுத்துள்ளார். டெல்லியில் ராணுவம் குவிக்கப்பட்டதாக வெளியான செய்தி முற்றிலும் பொய் என்றும் ஜனநாயக முறைப்படியே அனைத்து செயல்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். இந்திய ராணுவ படையின் இந்த செயல்பாடு வழக்கமான நடைமுறையே என்று தெரிவித்த அவர், இதுபோன்ற தவறான செய்திகள் வெளியிடப்படுவது கண்டனத்துக்கு உரியது என்றும் தெரிவித்துள்ளார். Absolutely baseless. RBI has already explained this. It's a usual, natural activities. Nothing unusual. And we are absolutely confident about the patriotism of our Indian armed forces. Don't question their patriotism. They will not do anything undermining the Indian democracy. They are true patriots. Don't question the patriotism of soldiers who are dying for the country at younger age in the frontiers. ராணுவ குவிப்பு பற்றி பத்திரிகையில் வெளியான செய்தியை பிரதமரும் மறுத்துள்ளார். ராணுவம் குறித்து பத்திரிகைகளில் தவறாக எழுதப்பட்டதாகவும் அதற்கு எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டாம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டிலேயே மிகவும் பெருமைமிக்க அலுவலகமாக ராணுவ தளபதி அலுவலகம் திகழ்வதாகவும் அங்கு நாட்டின் கௌரவத்தை சீர்குலைக்கும் எந்தவித செயல்களும் நடைபெறவில்லை என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். ராணுவத்தின் இந்த செயல்பாடு குறித்து பாதுகாப்பு செயலர் மற்றும் ராணுவ துணை தளபதி ஆகியோரிடம் நாடாளுமன்ற நிலைக்குழு நடத்திய விசாரணையில் ராணுவம் சந்தேகத்திற்கிடமான முறையில் குவிக்கப்பட்டது குறித்து வெளியான செய்தி ஆதாரமற்றது என்று நிராகரித்தனர். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத், மத்திய அரசின் ஆளுமை திறனும் ராணுவத்தின் பாதுகாப்பு திறமையும் குறைந்துவிட்டதாக கூறியுள்ளார். தங்கத்தின் மீதான சுங்க வரியை நீக்க கோரி தமிழகம் முழுவதும் இன்று 70,000 நகைக்கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. தங்கத்தின் மீதான சுங்க வரியை 2% இருந்து 4% மத்திய அரசு உயர்த்தியதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகமெங்கும் இன்று முதல் ஒரு வாரத்திற்கு கடையடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. இதில் சென்னை, நாகர்கோயில், திருவண்ணாமலை, விருதுநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தங்கம் மற்றும் வைர நகை விற்பனையாளர்கள் சங்க தலைவர் ஜெயந்த்லால் சலானி, தங்களின் இந்த போராட்டத்தால் மத்திய அரசுக்கு நாள் ஒன்றுக்கு 1000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்றும் தங்கள் கோரிக்கையை ஏற்று சுங்கவரி மீதான வரி உயர்வை ரத்து செய்யும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்றும் கூறினார். இதனால மத்திய அரசுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒவ்வொரு நாளும், அதாவது எங்களுடைய கணக்கு பிரகாரம் இந்தியா முழுவதும் இந்த பந்த் நடக்குது. இந்த ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 110 கோடிக்கு மேல மத்திய அரசுக்கு வருவாய் இழப்பு இருக்கு. வரிகள் விதிக்கப்பட்டால் ஒரு சவரனுக்கு 1000 ரூபாய்க்கும் அதிகமான விலையேற்றம் இருக்கும். அது வாடிக்கையாளரையும் பாதிக்கும். அதனால வாடிக்கையாளரும் இந்த மாதிரியான போராட்டத்துக்கு எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம். ஆனால் சென்னை தியாகராய நகரில் சில நகைக்கடைகளும் மதுரையில் பெரும்பாலான நகைக்கடைகளும் திறந்திருந்தன. இதுகுறித்து தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைக்கடை உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஜெகநாதனிடம் கேட்டபோது, தங்க நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் 2 சங்கங்களாக செயல்பட்டு வருவதாகவும் கடையடைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். தங்கத்தின் மீதான இந்த சுங்கவரி உயர்வு பொதுமக்களை நேரடியாக பாதிக்கும் என்பதால் அதனை திரும்ப பெற வேண்டும் என்று பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தங்க விலை ஏற்கனவே உயர்வாக இருக்கிறதுனால எங்களால் தங்கம் வாங்க முடியல. இப்போ வேற வரி ஏற்றி இருக்கிறதுனால இன்னும் விலை உயர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் எங்களால் வாங்க முடியாமல் இருக்கோம். வரியை குறைச்சா இன்னும் சௌரியமாக இருக்கும். பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 109 பேருக்கு குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் பத்ம விருதுகள் வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர்கள் பத்ம விருதுகள் பெற்றுள்ளனர்.
டெல்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும் 27 பேருக்கு பத்மபூஷன் விருதும் 77 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டன. பிரபல இந்தி நடிகை சபானா ஆஸ்மி, நடிகர் தர்மேந்திரா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் விருந்து வழங்கி கௌரவித்தார். அவர்களைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளை பெற்றவர்களில் 19 பேர் பெண்கள் ஆவர். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் விஸ்வநாதன், கோபாலகிருஷ்ணன், தொழிலதிபர் சுப்பையா, முருகப்பா, வெள்ளையன் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதினை குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் வழங்கி கௌரவித்தார். மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த நடேசன் முத்துசுவாமி, சமூக பணிகளுக்காக டாக்டர் பி.கே. கோபால், மருத்துவத்துறையைச் சேர்ந்த டாக்டர் விஸ்வநாதன் மோகன், டாக்டர் சென்னிமலை நடராஜன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்துள்ளது. திரைப்பட படப்பிடிப்புகளை தடையின்றி நடத்திட புதிதான தொழிலாளர் அமைப்பு ஒன்றை உருவாக்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க செயற்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தயாரிப்பாளர் சங்க தலைவர் S.A. சந்திரசேகர், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டதாகவும், அதன் பின்னர் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மொழி என தனித்தனியாக அந்தந்த மொழி திரைப்படங்களுக்கான தொழிலாளர் அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனினும் இதுவரை தமிழ் திரைப்படங்களுக்கு மட்டும் தனியான ஒரு தொழிலாளர் அமைப்பு உருவாக்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர், அதற்கான முயற்சியில் ஈடுபடுவோருக்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் ஆதரவளிக்கும் என்றார். அவ்வாறான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டால் மட்டுமே தமிழ் திரைப்படங்கள் படப்பிடிப்பு தங்கு தடையின்றி நடைபெறும் என்றார். மேலும் தற்போதுள்ள தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் பதவிக்கு தேர்வாக வேண்டும் என்று எதிர்பார்ப்பை கொண்டுள்ளவர்களே பிரச்சனையை வளர்த்து விடுவதாக குற்றம் சாட்டிய அவர், இதற்கான ஒரே தீர்வு பெப்சியின் தலைவர் முறைப்படி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க தயாரிப்பாளர் சங்கத்தினர் முன் வராததால் வரும் 7ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக பெப்சி அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியில் சேர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் இந்த இடைக்கால தடையை விதித்துள்ளது. மேலும் ஏப்ரல் 18ஆம் தேதிக்குள் மக்கள் நல பணியாளர்களின் இரு சங்கங்களும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசின் மேல்முறையீடு மனு மீதான வழக்கு விசாரணை ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் அப்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நல பணியாளர்கள் தமிழக அரசின் ஆணையை எதிர்த்து தனி நீதிபதியிடம் 2 ரிட் மனுக்கள் 2 அசோசியேஷன்கள் தாக்கல் செய்தது. அந்த அசோசியேஷன்கள் தாக்கல் செய்த 2 ரிட் மனுக்களையும் தனி நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு மக்கள் நல பணியாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அந்த தனி நீதிபதி அவர்களினுடைய தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு இன்று மேல்முறையீடு செய்தது. அந்த மேல்முறையீடானது இன்று விசாரணைக்கு வந்தது. தனி நீதிபதியினுடைய உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து இந்த வழக்கினை வரும் 18ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளார்கள். மக்கள் நல பணியாளர்கள் திமுக அரசால் பணியமர்த்தப்பட்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அதிமுக அரசு தமிழகத்தில் ஆட்சியில் அமரும் போதெல்லாம் பணி நீக்கம் செய்து பழிவாங்கி வருகிறது. தனி நீதிபதி சுகுணா மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதிமுக அரசிற்கு கண்டனமும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2G வழக்கில் உள்துறை அமைச்சரை விசாரிக்க வேண்டும் என்ற சுப்பிரமணிய சுவாமியின் மனுவை உச்சநீதிமன்றம் வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரத்திடமும் விசாரணை நடத்த வேண்டும் என ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் 2 மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டனர். சிதம்பரமே ஒரு குற்றவாளியாக ஆக்கி கோர்ட்டில் கேஸ் நடத்தணும், அதை நானே நடத்துகிறேன். ட்ரையல் கோர்ட்டில் அவர் நான் சொன்ன கருத்தை ஒத்துன்ட்டார். சிதம்பரம் ராஜாவும் 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணால் இது ஏராளமாக லாபம் கிடச்சிது ஸ்வான் டெலிகாம்க்கு, யூனிடெக், அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னார் ஆனால் ஒரு குற்றவாளியோட மனப்பான்மை இவர் பண்ணார்னு இது நான் நிரூபிக்கப்படவில்லை. ஏற்கனவே சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமியின் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இந்த ஆண்டுக்குள் நிறைவேற்றப்படும் என்று தேமுதிக உள்ளிட்ட கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதிலளித்துள்ளார்.
சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது தருமபுரி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் திமுக உறுப்பினர்கள் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே பி முனுசாமி, இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். அதைத் தொடர்ந்து திருத்தணி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அருண் சுப்பிரமணியம், திருத்தணி முருகன் கோவிலுக்கு செல்லும் பாதை இருவழி பாதையாக மாற்றப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆனந்தன், 2011-2012 ஒதுக்கப்பட்ட 90 லட்சம் ரூபாய் நிதியின் கீழ் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். கேள்வி நேரம் முடிந்தவுடன் 2011-2012 ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவையின் 4 முதல் 10 வரையிலான அறிக்கையை பொது கணக்கு குழு தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் சமர்ப்பித்தார். எதிரி நாட்டு மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தவும் எதிரி நாட்டின் ஏவுகணைகளை பிடித்து செயலிழக்கச் செய்யும் வசதி படைத்த INS சக்ரா என்னும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படைக்கு இன்று அர்ப்பணிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கடற்படை விழா ஒன்றில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK அந்தோணி இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இயக்கி வைத்தார். 4600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரஷ்யாவிடமிருந்து புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வாங்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பிற்கு INS நீர்மூழ்கி கப்பல் பேர் உதவியாக இருக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் அந்தோணி கூறினார். Induction of nuclear powered INS Chakra or Vikramaditya or warships or any other platforms is not aiming at any country. It is to strengthen our national security, our maritime security, our coastal security. In short, this will further strengthen the capability of Indian Navy to meet any challenges to our maritime security. சுமார் 20 வருட இடைவெளிக்கு பிறகு ரஷ்ய தயாரிப்பில் உருவான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இன்று சேர்க்கப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவும் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. ஊனமுற்ற பெண் குழந்தையுடன் தாய் தற்கொலை, சென்னையில் நடந்த பரிதாபம். திண்டுக்கல்லில் ஜல்லிக்கட்டு போட்டி, மாடுகள் முட்டியதில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.